அண்மை செய்தி. பாஜக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் காங்கிரஸ் கட்சியினரின் ஆலோசனை தற்போது நடக்கிறது. பெரும்பான்மை கிடைத்தால் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுஜித்ரா நேரலையில் இருக்கிறார், பேசுவோம். சுஜித்ரா, தற்போது என்ன நிலவரம்? இந்த குறிப்பிட்ட ஆலோசனை கூட்டம் எதற்காக நடக்கிறது? தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் நேற்று மிக முக்கியமாக அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய 2 மாநிலங்களும் சட்டப்பேரவை முடிவுகளானது வெளியாக இருக்கும் நிலையில் தற்பொழுது முக்கிய ஆலோசனையை பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் நடத்தி வருகிறார்கள். டெல்லியில் உள்ள பாஜகவுடைய தலைவர் ஜே.பி. நட்டாவுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜகவுடைய மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நேற்று மாலை பிரதமர் தலைமையில் பாஜகவுடைய தலைவர் ஜே.பி. நட்டாவும் மற்றும் அமித்ஷா ஆகிய 2 பேரும் கலந்து ஆலோசித்து 2 மாநிலங்களுடைய அந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மட்டுமல்லாமல் மக்களவை தேர்தலுடைய அந்த ஒரு நடைமுறைகள் எவ்வாறு இருந்தது என்று குறித்த பல்வேறு ஆலோசனை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். தேர்தலினுடைய அந்த கருத்து கணிப்புகள் எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய முடிவுகள் எவ்வாறு உள்ளது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் நேற்று நடந்த நிலையில் தற்பொழுது அது குறித்த ஒரு விளக்கத்தை தற்போது ஜே.பி. நட்டா பாஜக நிர்வாகிகளுக்கு அளித்து வருவதாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் அது மட்டுமல்லாமல் அருணாச்சல பிரதேசனுடைய புதிய முதல்வராக யாரை அறிவிப்பது என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் இன்று அவர்கள் நடத்தி வருவதாக பாஜக வட்டாரங்களானது தெரிவித்து வருகின்றன. இது மட்டுமல்லாமல் நாளை காலை முதல் தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கவிருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளையும் பாஜகவுடைய தரப்பில் எவ்வாறு உள்ளது என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் இன்றைய இந்த நடைபெற்று வரும் கூட்டத்தில் அவசர ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தற்பொழுது ஆலோசித்து வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.